நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள அதிமுக குழுவின் பிரதிநிதிகள் நெல்லை மண்டலத்தில் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளை சந்தித்து கருத்துக்களை கேட்டறிந்தனர். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுக சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவினர் பல்வேறு தரப்பினரை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகள், எதிர்பார்ப்புகள், தேவைகளை பெற்று தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை, வேலூர், விழுப்புரம், சேலம், தஞ்சாவூர் மற்றும் திருச்சி மண்டலங்களில் பொதுமக்கள், விவசாயிகள், தொழில்துறையினர் உட்பட பல்வேறு தரப்பினரிடமும் அதிமுக குழு கருத்துக்களை கேட்டறிந்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக திருநெல்வேலி மண்டலத்தில் உள்ள கலையரங்கத்தில் மக்களிடம் கருத்து கேட்கப்பட்டது. இதில் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட கழக நிர்வாகிகள், பொதுமக்கள், விவசாயிகள் மற்றும் தொழில்துறையினரை சந்தித்து அவர்களின் கருத்துக்களை கேட்டனர். கூட்டத்தில் பல்வேறு சங்கங்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பினரும் ஆர்வத்தோடு கோரிக்கை மனு அளித்தனர். அதிமுக மாநகர் மாவட்ட கழக செயலாளர் கணேசராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், ஜெயக்குமார், ஆர்.பி. உதயகுமார், செம்மலை, வளர்மதி, கடம்பூர் ராஜு, ஓ.எஸ். மணியன், வைகை செல்வன், சண்முகநாதன், தளவாய் சுந்தரம், ராஜலட்சுமி, இசக்கி சுப்பையா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் மாவட்ட கழக செயலாளர்கள் கிருஷ்ணமுரளி, செல்வமோகன்தாஸ் பாண்டியன், ஜான் தங்கம், முன்னாள் எம்பிக்கள் முத்துக்கருப்பன், பிரபாகரன், வசந்தி முருகேசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்பதுரை, ரெட்டியார்பட்டி நாராயணன் உட்பட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கருத்து கேட்பு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுக தேர்தல் அறிக்கை சூப்பர் ஹீரோவாக, சூப்பர் மேனாக இருக்கும் என தெரிவித்தார். மேலும் விடியா திமுக வெற்றி பெறும் என்று கூறும் கருத்து திணிப்புகள் பல நேரங்களில் பொய்யாகி போனதாகவும் கூறினார். தேர்தல் அறிக்கை பொறுத்தவரை ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சூப்பர் ஹீரோ, ஒரு சூப்பர் மேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா கருத்துக்களையும் தாங்கி 17 ஆண்டுகள் மத்தியிலிருந்து இலாக்காக்கள் பெற்று அதன் மூலம் தமிழ்நாட்டுக்கு எந்தவித நன்மையும் செய்யாதவர்களை தோலுரித்து காட்டுகின்ற ஒரு அறிக்கையோ நிச்சயமாக இருக்கும். 19 தொகுதியிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிறது இப்போ கடைசியாக அதால் கருத்து கணிப்பு என்பதை விட கருத்து திணிப்புகள். எனவே அந்த கருத்து திணிப்புகள்லாம் எவ்வளோ காலத்தில் பொய்யாக்கப்பட்டதெல்லாம் தெரியும். ஆனால் இன்னும் கிட்டத்தட்ட தேர்தலுக்கு நாள் இருக்குது. கண்டிப்பாக அது பொய்யாகி கண்டிப்பாக ஒரு மகத்தான வெற்றி நாங்கள் பெறுகின்ற வகையில் தான் நிச்சயமாக அந்த சூழ்நிலை அமையும். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரி விடுதியில் கழக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்துக்கு முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தலைமை தாங்கினார். இதில் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், ஆர்.பி. உதயகுமார், வைகை செல்வன், ஓ.எஸ். மணியன், ராஜலட்சுமி ஆகியோரும் பங்கேற்றனர். இவர்களிடத்தில் பல்வேறு தொழில் மற்றும் விவசாய சங்கங்களை சேர்ந்தோர் கோரிக்கை மனுக்களை அளித்தனர்.